அந்த தைரியத்துல தான் தலைவரும் இல்ல, அவங்க ஏவுனாலும் எங்கேயும் போய் விழுந்துரும், நமக்கு வந்து பாதிப்பு வராது. அந்த தைரியத்துல தான் இந்த நடவடிக்கையில இறங்குனாங்க. ஆனா அவரு அந்த சொன்ன அந்த கொஞ்ச நேரத்துல கைப்பற்றின ஹேக்கிங் பண்ணது உண்மைதான். அடுத்த செகண்ட் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த செகண்ட் அதை முறியடிச்சு அதை கரெக்ட் பண்ணி கையில் எடுத்துட்டாங்க ஈரான்ல இருந்து. இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டா நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த தைரியத்துல தான் இந்த தாக்குதல் நடத்தினது. நடத்தின உடனே 2 மணி நேரத்துக்குள்ள என்ன செஞ்சாங்கன்னா, ஏற்கனவே பிளான் பண்ணி இலக்குகளை எல்லாம் அறிந்து வைத்து குறி வைத்து வைத்திருந்த காரணத்தினால இஸ்ரேல்ல எந்தெந்த இடத்தை அடிக்கணும், ஹைஃபாவில் அடிக்கணும், அஸ்கலான்ல அடிக்கணும், அதே மாதிரி ஜெருசலம்ல அடிக்கணும், இந்த 4 இலக்கு. அந்த இஸ்ரேலில் உள்ள முக்கியமான நகரங்கள் 4 நகரங்கள் மேலேயும் எந்தெந்த இடத்துல அடிக்கணும் என்பதை எல்லாம் ஏற்கனவே மார்க் பண்ணி வைத்திருந்த அடிப்படையில் இவர் இந்த சுப்ரீம் லீடர் என்ன செய்யறாருன்னா ஆர்டர் பண்றாரு. பண்ண உடனே 150க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் எல்லாம் வந்து அதை வந்து அமெரிக்காவால தடுக்க முடியல. கரெக்டா நினைச்சான்ல அந்த ஏவுகணை எல்லாம் செயல்படாதுன்னு நினைச்சான்ல, துல்லியமா அந்த இடத்துல போய் தாக்குது. அதுல பெரிய ஷாக் கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா வந்து நினைச்சது இவரை காலி பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிருட்டாங்கல்ல, அப்படி முடியாது. அதே மாதிரி செயல்படக்கூடிய அடுத்த செட்டப் அந்த நாட்டுல வந்து இருக்குதுங்கிறத விளங்காம அதை செஞ்சுட்டாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, இஸ்ரேலால வந்து மிக சிலதான் அவங்க 2 வேலை செஞ்சாங்க. ஈரான்ல இருந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அதாவது கம்மியான விலையில் உள்ள ட்ரோன்களை முதல்ல அனுப்புவாங்க. அந்த ட்ரோன்கள் வந்தவொன்னு என்ன செய்யும்னா, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது என்ன செய்யும்னா ஒவ்வொன்றையும் சுட்டு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கும். அவன் வந்து உதாரணமா அவன் 100 ரூபாய்க்கு அந்த ட்ரோன் அனுப்புவான். இவன் 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதை கொண்டே தடுக்குவான். தடுக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அவனுடைய ட்ரோனுக்கு வந்து 100 ரூபாய் செலவுன்னு சொன்னா அதை அழிக்கிறதுக்கு இவன் செய்ய வேண்டி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். அவ்வளவு செட்டப் செஞ்சா தான் அந்த ஏர் டிஃபென்ஸ் வேலை செய்யும். முதல் கட்டமா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த சின்ன சின்ன ட்ரோன்கள் அனுப்புறாங்க. அனுப்புன உடனே அதை போய் இவங்க போய் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்கல்ல, தாடுன்னு வச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி அயன் டோம் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தடுப்பு சாதனங்களை பயன்படுத்தி அந்த ட்ரோன்கள் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தின பிறகு என்ன ஃபுல் பண்ணணும். அதுக்கடையில சர மாதிரி பெரிய ஏவுகணைகள் அனுப்பிட்டாங்க. அந்த ஏவுகணைகள் அடிக்கும் போது அதை தாக்குறத தடுத்து நிறுத்த முடியல. இருக்கிற நிரப்புனதெல்லாம் நினைஞ்சிருச்சுன்னா ட்ரோன் அடிக்கிறதுக்கு சரியா போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அதை நிரப்புறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஒரு ட்ரோனையா போட்டு ஃபுல் பண்ணி அந்த மிஷினை வந்து நிரப்புவதற்கு 4 மணி நேரம் எடுக்கும். இவங்க அந்த கேப்ல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, எக்கச்சக்கமான ஏவுகணைகள் ட்ரோனை போது அனுப்பிவிட்டு அதுலயே அவனுடைய சக்தியெல்லாம் விரயமாக்கிட்டு, அந்த ட்ரோனை அனுப்பி அந்த ட்ரோனை அழிக்கிறதுக்கு அவனுடைய சக்தியை விரயமாக்கிட்டு சர மாதிரி அடிச்சதுல வந்து இஸ்ரேல் வந்து பற்றி எரிகிறது.